ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாடல் பெற்ற கோயில் 7 போயிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதம். 2வது கோயிலோட வரலாறு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோயிலோட பேர் திருநெல்வேலி. சாமியோட பேர் சொர்ணகடேஸ்வரர். இந்த ஊரில் வந்து நிறைய வயல்வெளி இருந்திருக்கு. நல்லா நெல்லெல்லாம் விளைஞ்சிருக்கு. செல்வ செழிப்பாக மக்கள்லாம் இருந்திருக்காங்க. அதனால் சாமி வந்து கொஞ்சம் புறக்கணித்து கும்பிடாமல் இருந்திருக்காங்க. அப்போ வந்து சாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்ல மழை வர வச்சு அந்த ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சு. அப்போது மக்கள்லாம் வந்து சாமிக்கிட்ட கேட்கும்போது, சாமி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாலிபன் மாதிரி வந்து நெல் மூட்டைகளை ஃபுல்லாக அணையாக அடுக்கி வெள்ளம் வரவிடாமல் தடுத்து மக்களெல்லாம் காப்பாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வாலிபன் யாருன்னு பார்க்கும்போது சிவபெருமான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் வந்து இந்த இழந்த பொருளெல்லாம் திரும்ப கிடைக்கிற மாதிரி தங்க குடத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால தான் அவருக்கு சொர்ணகடேஸ்வரர்னு பேர் வந்திருக்கு. வெண்ணையப்பர் நெல்வெண்ணெய்நாதர் அப்படிங்கிற வேற பேரும் சாமிக்கு இந்த கோயிலில் இருக்குது. சொர்ணகடேஸ்வரரை கண் குளிர பார்த்துட்டு அப்படியே பிரிஞ்சு வரவே மனசில்லாமல் வெளியே வந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து கோயிலில் பூசை பண்ண ஐயா வந்து எல்லா வரலாறும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இங்கே வந்து திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற கோயில். அவர் வந்து பாடியிருக்காங்க. எப்போவுமே ஞான சம்பந்தர் கையில் வந்து தாளம் தட்டுற மாதிரி தான் கருவி வச்சுருப்பாங்க எல்லா நால்வர்லேயும். இங்கே பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுற மாதிரி இருக்கார். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா, சந்தோஷத்தில் அவர் நடனம் ஆடுவாராம். எதுக்குன்னா, சாமி கும்பிட வந்திருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப இருட்டுனதுக்கப்புறம் உள்ள இருட்டுக்குள்ளே வர முடியல. அப்போ வந்து சாமியை நினச்சி கும்பிடும்போது சிவபெருமான் வந்து பார்வதிக்கு கட்டளையிட்டு அவருக்கு வழிகாட்டினதாக சொல்கிறாங்க. அப்போ வழிகாட்டி சாமியை வந்து கும்பிட்டதுக்கப்புறம் சந்தோஷத்தில் இவர் ஆடினதாக இங்கே வந்து இந்த காட்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கார் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நால்வரில் திருஞான சம்பந்தரை இந்த கோயிலில் தான் இந்த கோலத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆடிப்புறத்தன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோமா, அப்போ வந்து ப்ளவுஸ் பீட்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து முதல் நாள் யாரோ கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து கிடைக்கலையாம். கிடைச்சாக்கா எனக்கு வந்து ரெட் கலரில் ப்ளவுஸ் கிடைக்கணும்னு நினச்சாங்களாம். கூட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையாம், காலி ஆயிடுச்சு போல இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்களேன். தாம்பூலம் நான் வாங்கிட்டு போறேன். ரெட் கலர் என்ன நினைச்ச மாதிரியே கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படியா? எப்போ நினச்சிங்க? நேற்று காலைல நினச்சேன், இன்னைக்கு வந்துருச்சு எனக்கு. சந்தோஷம். ரெட் கலரேவா? ரெட் கலரே ஜாக்கெட் பாருங்க, தரணும் பாருங்க. எவ்வளோ அற்புதம் பாருங்க. சொர்ணகடேஸ்வரர்கிட்ட இவங்க வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் வரணும்னு நினச்சாங்களாம். நேற்று நாங்கள் சென்னையிலேருந்து வந்து இவங்களுக்கு அதே ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். பாருங்க கடவுளோட கருணையை என்னென்னு. நன்றிம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தூங்குனா எழுப்பி கொடுத்துருக்காரு பாருங்க. கேட்டிங்களாங்க அவங்க சொன்னதை? அவங்க சொல்ல சொல்ல அப்படியே கண்ணீரே வந்துருச்சு எனக்கு. தூங்கிட்டு இருந்தாங்களாம். தண்ணி தூக்க போகணும்னு மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சான். அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.